இருகுவளை இழி ஒழித்த இந்த திருக்குவளை பூதான் சாதி கூவத்து நாற்றம் போக்கியது. ஆதி திராவிட பெண்ணை மருமகளாக்கி அகத்தில் மனத்தை தேக்கியது. நாட்டில் கமழ்வு தூக்கியது, சமத்துவபுரம் ஆக்கியது. ஏற்றத்தாழ்வு எண்ணத்தை போக்கியது. அறிவுத்தறியில் அண்ணா நூலை பொருத்தி கலைஞராம் தன்மான ஆடையை இருத்தி நெய்தது ஈரோட்டு பருத்தி. 15 அகவையில் மொழி போர்க்களத்தில் படைக்கலன் வடித்த உலைக்கு கிடைத்தது மு.க. என்னும் மூச்சு துருத்தி. அரசியல் சக்கரத்தில் அடிக்கடி இடம் மாறும் ஆரக்கால்கள் நடுவே அச்சாணியாய் கலைஞர் இருந்தார். அதனால்தான் அவருக்கு சக்கர நாற்காலியில் உட்கார்ந்தபடியே அசோக சக்கரத்தையே சுழற்றும் ஆற்றல் வாய்த்தது. நின்ற தேர்தல் அனைத்தும் அவருக்கு வென்ற தேர்தல் ஆக்கிய அரசியல் அதிசயம் நிகழ்ந்தது. வெற்றியில் ஆடாதே, தோல்வியில் வாடாதே, முன்னதை புதுக்கிக்கொள், பின்னதால் செதுக்கிக்கொள். இந்த அரசியல் அரிச்சுவடி அவரால் தான் அறிமுகமானது. தொடர்வண்டி நிலைய பெயரை தூய தமிழாக்கு என்று தண்டவாளத்தில் தலை வைப்பார். ஆட்சியில் அமர்ந்து தலைக்கு மேல் தண்டவாளத்தில் தொடரி ஓடும் நிலை வைப்பார். ஈழத் தமிழர் ஆதரவுக்காக இருமுறை எதிரிகள் அவர் ஆட்சிக்கு உலை வைத்தார். கோட்டையை விட்டு தன்னை வெளியேற்றியவர்களை கோட்டையில் அமர வைத்து இன்னா செய்தார்க்கும் நன்னயம் செய்குரல் நாகரிகர் இவர் யார்க்கும் பண்ணையம் செய்ததில்லை. அஞ்சுகத்தாய் பிள்ளை இவர், அஞ்சுமுறை ஆண்டவர் முத்துவேல் பிள்ளை இவர், டெல்லி சூரரும் அஞ்சும் முறை ஆண்டவர், மக்கள் அஞ்சும் முறையில் என்றைக்கும் ஆண்டதில்லை. கும்பாபிஷேக வாய்ப்பில்லா அறிவாலயம் கட்டிய கலைஞரால் தான் 1000 திருக்கோயில் குடமுழுக்கு அரங்கேற்றம் ஆயிற்று. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் இயற்றிய இவரால் தான் அன்னை தமிழ் ஆலய நுழைவு கண்டது. வந்த மொழி கேட்ட வருத்தம் தீர கடவுள்களுக்கு சொந்த மொழி கேட்கும் சுகமன்றோ வாய்த்தது. நெற்றி நீர் வீழ்ச்சியில் பெற்ற புனல் மின்சாரம், பற்றிய பசுநெருப்பில் உற்றிடும் அனல் மின்சாரம், இருந்தும் உழவர் அடுப்பில் இருளே வசித்தது. ஊட்டியவரையே வறுமை எடுத்து புசித்தது. இருள் நீங்க இலவச மும்முனை மின்சாரம் தந்ததும் உழவர் சந்தை வந்ததும் உதயசூரியன் ஒளியால் அல்லவா. மேல்மட்ட மாடித் தோட்டங்களுக்கு மட்டுமே மழை என்பது மட ஒதுக்கீடு. வேர்மட்டம் நனைக்க விழுதாக மழை இறங்க வேண்டும் எல்லோர்க்கும் என்பதே கலைஞரின் இட ஒதுக்கீடு. பெண்ணுக்கு இறுதி வரை விவாகரத்து செய்யாத கைவிடாத கணவன் கல்வி என்பதால் காரிகையர்க்கு கல்வி நிதி, மகளிர்க்கு தொழில் நிதி, சுழல் நிதி பாவையர்க்கு சொத்துரிமை பகிர்வு, நிழல் நிதி அனைத்தையும் வழங்கியது கருணாநிதி. இதய மத்தியில் குருதியால் கூட்டாட்சி பொன்னாட்சி, உறுப்பு மாநிலங்களில் தன்னாட்சி கொள்கை வகுத்ததும் கலைஞர் அண்ணாச்சி. பனையோலையின் மீதே கல்லுண்ணாமை எழுதிய பாவலன் வள்ளுவனுக்கு நுங்கம்பாக்கத்தில் கோட்டம். முப்பால் தந்த ஐயனுக்கு முக்கடல் சங்கமிக்கும் தென்குமரியில் மேகம் தலை துவட்டும் சிலை. பொறி வைத்து எலி பிடித்த காலம் போக எலியையே, அதாவது மவுஸ், பொறியை கனிப்பொறியை இயக்கும் அறிவியல் புரட்சி கொடி பறக்கும் டைட்டல் பார்க். தமிழ் வளர்ச்சிக்கென்றே தனித்துறை, தனி அமைச்சர், பட்டியலுக்கடங்கா சாதனைகள் கட்டியம் கூறும் கலைஞர் புகழுக்கு. வராசக்தியாம் பராசக்தியையே வரவைத்த வசன திரைநடை, முரசொலி மடல் நடை, விழைநடை அனைத்தையும் படைநடை, நாநடை தேநடை. கவி நடையை கருவுற்ற பெண்கள் கருத்தோடு கேட்டால் கற்ப குழந்தையும் கைதட்டும். கருவறை சுவரில் தமிழ் வாழ்க என்று எழுதிவிட்டே தரணிக்கு வரும். காவிரி கரை தொடங்கி சென்னை காவிரியில் நிறைந்து கடலில் கலக்காமல் இந்த கலை காவிரி கடற்கரையோடு நின்றது ஏன்? ஓ, அண்ணாவை விட்டு அகலமாட்டேன் என்பதற்கா அடங்கிற்று கடற்கரையில்? காற்றாண்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் நூற்றாண்டு விழா நாயகரை நூற்றாண்டு கொண்டிருக்கும் புகழை போற்றிட வருக. ஊற்றெழும் அன்பு உயிரினும் மேலான உடன் பிறப்புகளே
வருக.